பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிபவர்கள், ஆசிட் வீச்சு போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பின்தொடர்ந்து வருபவர்கள், முதன்முறை குற்றவாளிகள், மீண்டும் மீண்டும் குற்றம் புரிவோர் என்று அவர்களுக்கான தண்டனை சட்டமன்றத்தில் புதிய சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இது தொடர்பான உங்கள் விவரம். கோபால், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றத்திற்கான தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு புதிய சட்ட திருத்த மசோதா கடந்த சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில இந்த புதிய சட்டம் என்பது 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக டிஜிட்டல் முறையில மின்னணு முறையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை இந்த சட்டத்தில் இணைத்து அதற்கான தண்டனைகளை அளிக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில தாக்கல் செய்திருந்தார். இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில இந்த சட்டம் கடந்த 25ஆம் தேதி முதலே நடைமுறைக்கு வந்ததாக தமிழக அரசினுடைய அரசுதழில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த குற்றங்களுக்கு முதல் தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இரண்டாவது அல்லது தொடர்ச்சியான தண்டனையாக 10 ஆண்டு சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என்றும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று கல்வி நிலையங்கள், விடுதி, திரையரங்கு, வணிக வளாகங்கள் போன்ற பொது இடங்களில் போதிய மின்விளக்குகள் இல்லாமல் இருப்பது, கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குற்ற சம்பவங்கள் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையங்களுக்கு தகவல் அளிக்கப்பட வேண்டும் என்றும், புகார் அளிக்காமல் மறைத்தால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த சட்டத்தில் கூடுதலாக சில சிறப்பு அம்சங்களை எல்லாம் சேர்த்து கூடுதல் தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலான, கூடுதலாக அபராதம் விதிக்கக்கூடிய வகையிலான இந்த புதிய சட்டம் என்பது கடந்த 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாக தமிழக அரசு வெளியிட்ட அரசு மூலமாக தெரிவித்திருக்கிறது. கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.